ஒரு சோம்பேறித்தனமான வெட்டுக்கிளி மற்றும் சுறுசுறுப்பான எறும்பின் கதை. ஒரு காலத்துல ஒரு சோம்பேறித்தனமான வெட்டுக்கிளி சந்தோஷமா பாட்டு பாடி வாழ்ந்து வந்தது. அப்போ அந்த வழியா போன எறும்புகளை பார்த்து, நண்பர்களே, நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? கோடை காலம் முடியதா? இன்னும் நிறைய நாட்கள் இருக்குல. அதனால இப்ப சந்தோஷமா ஆடிப்பாடி விளையாடலாம்ல. அதுக்கு அந்த எறும்பு சொல்லுச்சு, கோடை காலத்துல நாம நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்காம ஆடி பாடிட்டு இருந்தா குளிர்காலத்துக்கு என்ன பண்றது? அதனாலதான் நாங்க இப்பவே உணவு சேமிக்க ஆரம்பிக்கிறோம். நீயும் உனக்கு தேவையான உணவு பொருட்கள் தேட ஆரம்பி அப்படின்னு எறும்பு சொல்லுச்சு. ஆனா வெட்டுக்கிளி எறும்பு சொன்னதை கேட்காம அது இஷ்டத்துக்கு ஆடிப்பாடி சந்தோஷமா கோடை காலத்தை அனுபவிச்சுட்டு இருந்தது. ஆனா மத்த எல்லா பூச்சிங்களும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு குளிர்காலத்துக்கு தேவையான உணவுப் பொருள்கள் எல்லாத்தையும் சேமிச்சுட்டே இருந்தாங்க. மத்த பூச்சிக்கிட்டையும் வெட்டுக்கிளி போய் அவங்க செய்யற வேலைய கிண்டல் பண்ணிட்டு இருந்தது. ஆனா அவங்க யாரும் அதோட பேச்ச கேட்கவே இல்ல. அவங்க வேலையில இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்ல. அது நிறைய சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு அந்த எறும்புக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு எறும்பு கிழ விழுந்துருச்சு. நண்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்றியான்னு கேட்டுச்சு. ஆனா அந்த வெட்டுக்கிளி உதவி செய்யவே இல்ல. அந்த எறும்பும் தானாவே எழுந்திருச்சு அதோட வேலைய பார்க்க போயிடுச்சு. அப்படியே நாட்களோட ஆரம்பிச்சுருச்சு. ஆனா வெட்டுக்கிளி உணவு பத்தி கவலைப்படாம சந்தோஷமா பாடிட்டு இருந்தது. குளிர்காலமும் ஆரம்பிச்சுருச்சு. ஐயோ, என்னால குளிர் தாங்க முடியலையே. இப்போ நான் என்ன பண்றது? நடக்க கூட முடியலையே. நண்பர்களே, யாராவது இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ல நடந்து போனது. குளிர்காலம் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு தெரியாம நான் வேற ரொம்ப ஆடிப்பாடி நாட்களை வீணாக்கிட்டனே. உணவு கூட சேமிக்காம விட்டுடனே. இப்ப என்னால பசி தாங்க முடியலையே. தேனி நண்பர்களே, எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்ககிட்ட உணவு ஏதாவது இருந்தா தாங்க. என்னால நடக்கூட முடியல. எங்களால தர முடியாது. நீ கோடைக்காலத்துல உணவு சேமிக்காம பாடி சந்தோஷமா இருந்த. நாங்க வேலை செய்யறத பார்த்தும் கேலி பண்ணிட்டு இருந்த. இப்போ உணவு இல்லாம கஷ்டப்படு. எங்களால தர முடியாது. எறும்பு நண்பா, நீயாவது கொஞ்சம் உணவு தரியா? என்னால பசி தாங்க முடியல. நான் அப்போவே சொன்ன உனக்கு தேவையான உணவை தேடிக்கோன்னு. ஆனா நீ எதையும் பொருட்படுத்தாம உன் இஷ்டத்துக்கு இருந்த. அதனாலதான் இப்போ நீதான் கஷ்டப்படற. சரி, உன்னை பார்த்த ரொம்ப பாவமா இருக்கு. இந்தா என்னோட உணவை தர. சாப்புடு. ஆனா இனிமேலாவது இந்த மாதிரி நம்ம வேலைய அப்புறம் பார்த்துக்கலாம்னு காலம் கடத்தாத. புரிஞ்சதா நண்பா? ரொம்ப நன்றி நண்பா, இந்த உதவிய மறக்க மாட்டேன். இந்த கதையோட நீதி, வருமுன் காப்பதே நன்று.